ஹாய் ஹலோ இது உங்கள் விஎஸ்கே. இன்றைக்கி மேக்ஸ் விஷயமாக பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 12th மேத்ஸ் சாப்டர் 1 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட். ஓகேவா? மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம்னா, மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது இஸ் ரெக்டாங்குலர் அரே ஆஃப் எலமெண்ட் வித் ஆர்டர் எம் பை என். ஓகேவா? இதான் ஜென்ரலாக மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸில் ஆர்டர் ஆஃப் அந்த எம் பை என்னுங்கள ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம் எடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்னென்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். the square matrix of A with order n. ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆர்டர் n உள்ள ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு அதுக்கு என்ன கண்டுபிடிக்கிறேன்னா கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். கோஃபேக்டர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்ச கோஃபேக்டருக்கு டிரான்ஸ்போஸ் போட்டோம் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஏயாக மாறிடும். அப்போ அதாவது அட்ஜாயிண்ட் ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அதே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு என்ன கண்டுபிடிக்கலாம்னா வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்படி வேல்யூ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதுக்கு பேர் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு அர்த்தம். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் டினோட்டட் பை இந்த மாடலஸ் ஆஃப் ஏமே டிட்டர்மினன்ட்டை டினோட் பண்ணுவாங்க. அப்படி இங்கே கண்டுபிடிக்கக்கூடிய டிட்டர்மினன்ட்டு 0 இருந்துச்சு அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் ஏ அப்படிங்கிறது சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கும். அதே டிட்டர்மினன்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் ஏ இஸ் நான் சிங்குலர் அப்படியே இருக்கும். ஓகேவா? நான் சிங்குலராக இருக்கும். இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது எப்படி வரும்? டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு sum of product of elements in first rows or column with their corresponding cofactors. ஃபர்ஸ்ட் ரோவில் உள்ள எலமெண்ட்டையோ காலத்தையோ எடுத்து அதில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கான கோஃபேக்டரோட மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணிங்கன்னா அதுதான் டிட்டர்மினண்ட்டாக வரும். ஓகேவா? இப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச அட்ஜாயிண்ட் ஏயோட மேட்ரிக்ஸ் ஏ மல்டிப்ளை பண்ணாலோ இல்லை ஏயோட அட்ஜாயிண்ட் ஏ மல்டிப்ளை பண்ணாலோ நம்ம அந்த ரெண்டுக்கும் எது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதை தான் தியரமாக பார்க்க போகிறோம். தியரம் 1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க ஆஃப் ஆர்டர் என். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ வித் ஆர்டர் என் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஏ இன்டு ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு ஐடென்டி ஆஃப் ஆர்டர் என். ஓகேவா? ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? தியரம்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட், நோட்ஸ் இம்பார்ட்டன்ட், 12th எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும் பின்னால். ஓகேவா? மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ப்ரூஃபில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. என் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ ஆஃப் ஆர்டர் என் கொடுத்துருக்கு. நான் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். என்ன ப்ரூஃப் பண்ண போகிறேன் அப்படின்னா ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்டு ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு ஐடென்டி என். ஓகேவா? நானாக என்ன எடுத்துக்கிறேன் என்னோட கம்ஃபர்டபுளுக்காக ஏ அப்படிங்கிறத ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3 எடுத்துக்கிறேன். ஆர்டர் 3 அப்படின்னு அர்த்தம் ரோ அண்ட் காலம் ரெண்டுமே ஆர்டர் 3 இருக்கணும். 3 rows and 3 columns அப்படின்னு அர்த்தம். அப்படி ஆர்டர் 3 எடுத்ததுனால எனக்கு ஏ எப்படி வருது அப்படின்னா A11 A12 and A13. இது ரோ இது காலம். ஓகேவா? அப்படி என்ன பண்ணிட்டேன் 3 ரோ 3 காலம் வச்சு ஏ டிக்ளேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு யாருன்னா என்ன தெரியும் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த அட்ஜாயிண்ட் ஏ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர்ஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் இஸ் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் முதல்ல என்ன கண்டுபிடிக்க போகிறேன் மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர்ஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறேன். மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர்ஸ் ஏ அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் உள்ள கோஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுத்து எழுதணும். அப்படின்னா ஏ ஒன்னுடைய கோஃபேக்டர் எதாக இருக்குன்னா ஏ கேபிட்டல் ஏ 11 அப்புறம் கேபிட்டல் A12 கேபிட்டல் A3. இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாகவே கோஃபேக்டர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ கண்டுபிடிச்சேன். இதுக்கு முன்னால் பெரிய ப்ராசஸே இருக்குது. கோஃபேக்டர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் கோஃபேக்டர் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னால் கோஃபேக்டர் அப்படிங்கிறது சைன் மைனர் ஆஃப் அப்படின்னு வரும். சைன் மைனர் ஆஃப் ஏன்னு வரும். மைனர் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட எலமெண்ட்டுடைய அந்த ஐ அண்ட் ஜெய்த் ரோவை நீங்கள் கேன்சல் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அதான் என்ன வரும் மைனராக வரும். மைனர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதில் சைனை மாற்றினீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு கோஃபேக்டர்ஸ். இது எல்லாமே போனாலே பார்த்தோம். அதனால் ஷார்ட்டாக நான் என்ன பண்ணிட்டேன் கோஃபேக்டர்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னா A11 A12 A13. இந்த எலமெண்ட்ருக்கு இடத்துல அந்த நம்பர்ஸ்க்கு என்ன பண்ணுறேன் ஏ அப்ளை பண்ணுறேன். ஏ அப்படிங்கிறது இஸ் அ சிம்பிள் ஆஃப் டினோட்டிங் த கோஃபேக்டர்ஸ். ஓகேவா? இப்போ என்ன கண்டுபிடிச்சாச்சு மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர்ஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச அந்த கோஃபேக்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். டிரான்ஸ்போஸ் அப்படின்னா எய்தர் சேஞ்ச் த ரோ இன்டு காலம் ஆர் காலம் இன்டு ரோ. நான் என்ன பண்ணிக்கீங்கன்னா ரோ என்ன பண்ணி காலம் இருக்கணும் பட் ரெண்டுமே ஒன்றா தான் வரும். சேஞ்ச் பண்ணிட்டு அப்போ நமக்கு என்ன கிடச்சி அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஏ கிடச்சிருச்சு. அப்படின்னா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதில் ஃபஸ்ட் ஒன்று எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் பார்ட் எடுத்துக்கிறேன். ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். ஏங்கிறதும் நம்ம கொடுத்துட்டாங்க. அட்ஜாயிண்ட் ஏ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மல்டிப்ளை பண்ண சொல்ல ஃபஸ்ட் மேட்ரிக்ஸுடைய ரோவும் செகண்ட் மேட்ரிக்ஸோட காலத்தையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒவ்வொன்றும் எடுத்து மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் இந்த ஃபஸ்ட் இது எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ரோட இந்த ஃபஸ்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணுறது. அடுத்தது எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ரோட செகண்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணுறது. அடுத்தது ஃபஸ்ட் ரோட தேர்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்படி என்ன பண்ணேன் மல்டிப்ளை பண்ணி இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணி எழுதியிருக்கேன் மேட்ரிக்ஸ் ஏயும் அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் ஏயும் மல்டிப்ளை பண்ணி பண்ணிட்டேன் எழுதியாச்சு. நமக்கு யாருன்னா என்ன தெரியும் அப்படின்னா சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப்
ஏற்கனவே இங்கே எல்லாமே சம் பண்ணி வச்சிருக்கனால நமக்கு ஏற்கனவே இன்னொன்று தெரியும் அப்படின்னா the sum of product of element in first row or column with their corresponding cofactors டிட்டர்மன் நமக்கு தெரியும். ஒரு எலமெண்ட்டும் அதோடைய கோஃபேக்டர்ஸ் எல்லாம் சேர்த்து மல்டிப்ளை பண்ணி அதை நீ சம் பண்ணுறனா அதுக்கு பேர் டிட்டர்மினன்ட் அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் நம்ம மல்டிப்ளை பண்ணி எடுத்து வச்சிருக்கிறதுல எதெல்லாம் டிட்டர்மினண்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். அதில் இன்னொரு கண்டிஷன்ஸ் இருக்குது. டிட்டர்மினண்ட்டை தவிர அதில் வரக்கூடிய மிச்சம் எல்லாமே 0 தான் இருக்கும். இது இம்பார்ட்டன்ட் நோட். இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் எ ரோ ஆர் காலம் ஆர் மல்டிப்ளை வித் த கரஸ்பாண்டிங் ஃபேக்டர்ஸ் ஆஃப் எனி அதர் ரோ ஆர் காலம் கொடுத்துருக்கிற மேலே உள்ள எலமெண்ட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு ரோவில் உள்ள எலமெண்ட் ஃபர்ஸ்ட் ரோவில் உள்ள எலமெண்ட்டு அதனுடைய கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் தவிர்த்து வேறு ஏதாட்டும் ஒரு கோஃபேக்டரோட மல்டிப்ளை பண்ணி அதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 0 தான் வரும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட். ஓகே, என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு இது மட்டும் என்ன வந்திருக்கு அப்படின்னா ஒரு எலமெண்ட்டோட அந்த ஃபர்ஸ்ட் ரோவோட எலமெண்ட்டோட அதனுடைய கரஸ்பாண்டிங் கோஃபேக்டரோட மல்டிப்ளை பண்ணி சம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது வந்து டிட்டர்மினன்ட் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அடுத்த ரெண்டு என்ன இல்லை அப்படின்னா அதனுடைய கரஸ்பாண்டிங் இது பண்ணல அதர் கோஃபேக்டர்ஸ். ஓகேவா, அதை தாண்டி மிச்சம் வரக்கூடிய ஒரு கோஃபேக்டரோட என்ன பண்ணியிருக்கோம் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அதனால் கண்டிப்பாக இது என்ன வரும் 0 தான் வரும். அப்படின்னா இதுவும் 0 இதுவும் 0 மிச்சம்லாம் என்ன அர்த்தம் டிட்டர்மினன்ட். இது வந்து தட் எலமெண்ட் இஸ் மல்டிப்ளை வித் அதர் கோஃபேக்டர்ஸ் அண்ட் மேக் இட் சம் பண்ணியிருக்கோம். அதனால் அது 0. ரெண்டாவது இந்த ஜென்ரல் உள்ள என்ன வந்திருக்கும் அப்படின்னா அந்த கண்டிஷன்ஸ் படி என்ன புரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உள்ளது A11 இதனுடைய கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் A11 ஸ்மால் A12 இங்கே கேபிட்டல் A12 ப்ளஸ் ஸ்மால் A13 கேபிட்டல் A13. அதே இங்கே வந்தீங்க அப்படின்னா இது இதோட கரஸ்பாண்ட் கிடையாது. A11 கரஸ்பாண்டன்ட் A11 தான். ஆனால் இங்கே A21 இருக்குது. கொடுத்துக்க நோட்ஸ் படி ஆட்டோமேட்டிக் நான் இப்படி ப்ளஸ் பண்ணி எடுத்தேன். அதர் கோஃபேக்டரோட அந்த ஃபர்ஸ்ட் ரோ எலமெண்ட்டையோ எந்த எலமெண்ட்டோட மல்டிப்ளை பண்ணி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக என்ன இருக்கும் 0. அதனால் இதுவும் 0 இதுவும் 0 வந்துருச்சு. இங்கே என்ன இருக்குது A21 அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு A1ங்கிற கோஃபேக்டரோட மல்டிப்ளை பண்ணி சம் பண்ணுறோம். அதனால் இது என்ன இருக்கும் 0 இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா A11ங்கிற எலமெண்ட்டை கேபிட்டல் A21 இன்ட்டு கேபிட்டல் A21 அப்படிங்கிற எலமெண்ட்டோட மல்டிப்ளை பண்ணி அதே மாதிரி இந்த அந்த வருஷம் உள்ள எல்லா எலமெண்ட்டும் அதற்கான கோஃபேக்டரோட மல்டிப்ளை பண்ணி நீங்கள் சம் பண்ணிங்கன்னா இது டிட்டர்மினன்ட் அப்படின்னு அர்த்தம். பட் இதில் என்ன கிடையாது டிட்டர்மினன்ட் கிடையாது. இது டிட்டர்மினன்ட் கிடையாது. இது டிட்டர்மினன்ட் கிடையாது. டிட்டர்மினண்ட்டை மட்டும் நீங்கள் டேரெக்டாக டிட்டர்மினன்ட் ஏன் டினோட் பண்ணிக்கலாம். மிச்சம் எல்லாமே என்ன தான் 0 வரும். கண்டிஷன்ஸ் படி நம்ம மல்டிப்ளை பண்ணி வச்சிருக்கிற அந்த டோட்டல் மேட்ரிக்ஸை நமக்கு இது பண்ண சொல்ல அதில் ஃபஸ்ட் எலமெண்ட் உண்டு என்ன வருது டிட்டர்மினன்ட் வந்து மிச்சம் 2 0 வருது. அதே மாதிரி செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் 0 லாஸ்ட் எலமெண்ட் 0 நடுவில் உள்ள டிட்டர்மினன்ட் வருது. அதே மாதிரி இதில் எப்படி தான் முதல் 2 0 வரும். அடுத்த என்னது டிட்டர்மினன்ட் A வருது. இதில் என்ன பண்ணுறேன் டிட்டர்மினன்ட் A காமனாக வெளியே எடுக்கேன். அப்படி டிட்டர்மினன்ட் A காமனாக வெளியே எடுத்தால் உள்ள என்ன வந்துடும் 1 0 0 1 1 சாரி 0 1 0 0 0 1. இது என்ன அப்படின்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ். இதில் ஆர்டர் 3 எடுத்துருக்கனால இஸ் ஈக்குவல் டு இந்த டிட்டர்மினன்ட் A அப்படி வந்துடும். இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் I3 வேறு I3 அப்படிங்கிறது ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3. ஓகேவா, இதே மாதிரி அட்ஜாயிண்ட் ஆஃப் A இன்ட்டு A மல்டிப்ளை பண்ணணும். அப்போனா முதல்ல என்ன பண்ணுங்க அட்ஜாயிண்ட் எழுதுறீங்க. அப்புறம் என்ன வரணும் ரெண்டாவது அந்த A எழுதணும். இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இது மட்டும் என்ன வரும் எலமெண்ட் வித் தியர் கோஃபேக்டர்ஸோட அதோட கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர்ஸோட மல்டிப்ளை பண்ணி சம்மாக வரும். அடுத்து ரெண்டு என்ன இருக்கும் 0. ஏன்னா அந்த எலமெண்ட் எதோட மல்டிப்ளை ஆகிருக்கும்னா அதனுடைய கரஸ்பாண்ட் கோஃபேக்டர்ஸை மல்டிப்ளை ஆகிருக்காது. அப்படி கரஸ்பாண்டிங் இல்லாத கோஃபேக்டர்ஸோட மல்டிப்ளை பண்ணி அந்த ரோவில் உள்ள எல்லா எலமெண்ட்டையும் சேர்த்து நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா என்ன தான் கிடைக்கும் 0 கிடைக்கும். ஆனால் இதுவும் 0 இதுவும் 0 இது 0 இது 0 இது 0 இது 0 இது எல்லாமே என்னது terms are the elements with their corresponding cofactors மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணிருக்கீங்க சம் பண்ணியிருக்கீங்க. அப்படி சம் பண்ண சொல்ல இது என்ன ஆயிரும் டிட்டர்மினன்ட் ஆஃப் A வரும். இது டிட்டர்மினன்ட் ஆஃப் A இது டிட்டர்மினன்ட் ஆஃப் A இது எல்லாமே 0. டிட்டர்மினன்ட் ஆஃப் A 0 0 0 டிட்டர்மினன்ட் ஆஃப் A 0 0 0 டிட்டர்மினன்ட் ஆஃப் A. டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து வெளியே எடுக்க சொல்ல எல்லாமே என்ன ஆயிரும் 1 1 இது ஆயிரும். இது பேர் என்னது ஐடென்டி. அப்போ ஐடென்டி ஆஃப் I3 மேட்ரிக்ஸ் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் 3 இது என்ன ஈக்குவேஷன் செகண்டில் இருக்கிறேன். From 1 and 2 என்ன சொல்லிடலாம்னா adjoint A into A is equal to A into adjoint A is equal to determinant of A into identity matrix order 3 சொல்லிடலாம். ஓகேவா, ஜென்ரலாக அதை எப்படி சொல்லிடலாம் அப்படின்னா இது ஆர்டர் 3 வச்சு சொல்லியிருக்கேன். ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா adjoint A into A is equal to A into adjoint A is equal to is the determinant of A into IN அப்படின்னு சொல்லிடலாம். இதை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ப்ரூவ் பண்ணியாச்சு. இதில் ஒரு நோட் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா இதே இது உங்களுக்கு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா டிட்டர்மினன்ட் என்ன வரும்னா 0 வரும். ஓகேவா, டிட்டர்மினன்ட் 0 வந்துச்சு அப்படின்னா கடைசியில் இங்கே என்ன வந்துடும் டிட்டர்மினன்ட் 0 இன்ட்டு ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்ன வந்துடும் 0 மல்டிப்ளை பண்ணி ஆட்டோமேட்டிக் அதுவும் என்ன தான் 0 n வரும். 0 அப்படின்னா 0 மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n வரும். ஓகேவா, அப்படின்னா இந்த ON அப்படிங்கிற டினோட் 0 மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n. ஓகே, இது இம்பார்ட்டன்ட்.
எக்ஸாம்பிள் 1.1 என்ன கொடுத்துருக்காங்க, ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா 1.1ல் நம்ம என்ன வெரிஃபை பண்ணணுமோ அதே ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணணும், திருப்பி வெரிஃபை பண்ணணும். ஏ இன்ட்டு அஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு அஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் இன்ட்டு ஐடென்டி ஆஃப் 3. இங்கே 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கனால ஐடென்டி ஆஃப் 3 என்ன பண்ண வெரிஃபை பண்ணணும். கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துக்கிட்டேன். என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா அந்த கண்டிஷன்ஸ் தியரம் 1.1 கண்டிஷன்ஸ். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறேன், ஏ இன்ட்டு அஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறேன். ஏங்கிறது ஏற்கனவே கொடுத்தாங்க மேட்ரிக்ஸ். அஜாயிண்ட் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும். கோஃபேக்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ கண்டுபிடிச்சி அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறேன், கோஃபேக்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ கண்டுபிடிக்கிறேன். கோஃபேக்டர்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த எலமெண்ட்டை மட்டும் இது பண்ணணும். ஆக்சுவலாக கோஃபேக்டர் ஆஃப் ஏன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை ஃபுல்லாக என்ன பண்ணலாம் மறைச்சணும். இப்போ இது கூட கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். அப்புறம் இதையும் விட்டுட்டு இந்த நம்பர்ஸ் என்ன பண்ணணும், இது பண்ணோம். இதான் என்ன அப்படின்னா இஸ் அ கோஃபேக்டர் ஆஃப் இந்த எலமெண்ட் வித் கோஃபேக்டர். இது கோஃபேக்டர்னு சொல்கிறோம்னா அந்த மைனர் வரும், அதில் நம்ம சைன் அப்ளை பண்ணுறோம். அந்த மேலே சைன் அப்படிங்கிறது எதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னா அந்த மைனர் அப்படிங்கிறத நீங்கள் கோஃபேக்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக அந்த சைனை யூஸ் பண்ணுறோம். அப்படி பார்க்க சொல்ல இது டோட்டலாகவே க்ளோஸ் ஆயிரும். கண்டிஷன் இதுதான் 7 3 21 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு அப்படின்னா ப்ளஸ் 16 ஏற்கனவே அங்கே மைனஸ் வரும் அப்படின்னா மைனஸ் 16. ஓகேவா, 21 மைனஸ் 16. அப்புறம் இங்கே இங்கே ப்ளஸ் சைனு அடுத்து மைனஸ், அதனால் இங்கே மைனஸ் வந்துடும். அப்புறம் மைனஸ் வெளியே காமனாக போட்டுக்கோங்க. அப்புறம் இங்கே என்ன வந்துடும், இதனுடைய கோஃபேக்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இதுவும் எலிமெண்ட் ஆயிரும். அப்புறம் மீதி உள்ளது 6 3 சார் 8, இங்கே மைனஸ் இருக்குன்னா மைனஸ் 18, 4 2 சார் 8, மைனஸ் 8 ஏற்கனவே மைனஸ் அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸ்னு வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு அப்படின்னா மைனஸ் 18 ப்ளஸ் 8. இப்படி என்ன பண்ணியிருக்கேன், எல்லாத்துக்கான கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மைனர் கண்டுபிடிச்சிருக்கேன் வித் சைனோட கண்டுபிடிச்சேன். அதனால் எல்லாமே இஸ் ஈக்குவல் டு கோஃபேக்டர்ஸ். எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ண சொல்ல 5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் 10 10 10 20 20 10 20 20 வருது. அட்ஜாயிண்ட்டுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போகிறேன். டிரான்ஸ்போஸ் பார்க்கறதுல என்ன பண்ணணும், ரோவை என்ன பண்ணுங்க காலமாக மாற்றுங்க, இல்லைன்னா காலத்தை ரோவை மாற்றுங்க, ரெண்டு ஒன்று தான். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ரோவை காலமாக மாற்றி வச்சுருக்கேன். இது என்னது டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணணும். அதான் அட்ஜாயிண்ட் ஏ. ஓகேவா, இப்போ நம்ம வெரிஃபை பண்ணணும்ல ஃபஸ்ட் அது அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு ஏ கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் இதுதான். இது நினச்ச போகிறேன், ஏ மல்டிப்ளை பண்ண போகிறேன். எப்போ மல்டிப்ளை பண்ண சொல்ல ஃபஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம். அப்படி மல்டிப்ளை பண்ணது என்ன வரும் அப்படின்னா ரோ மல்டிப்ளை பண்ணுங்கள் 40 ப்ளஸ் 16 அப்படின்னா 16 மைனஸ் 16 வரும். அப்புறம் இது 20 அதான் வந்திருக்கு. 40 மைனஸ் 60 ப்ளஸ் 20. அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம் 6 5 30, இங்கே மைனஸ் இருக்கலாம், மைனஸ் 30. டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சல மட்டும்தான் நீங்கள் என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த மைனஸ் என்ன பண்ணணும். இது நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். இங்கே என்ன பண்ணாங்க, ப்ளஸ் மைனஸ் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. டிட்டர்மினன்ட்டுக்கு தான் என்ன வருது, கோஃபேக்டராக கன்வெர்ட் பண்ணுற டிட்டர்மினன்ட் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் என்ன அர்த்தம் அப்படின்னா சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த எலமெண்ட் வித் தேர் கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர்ஸ். கோஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா இஸ் அ சைன் ஆஃப் மைனர் ஆஃப் ஏ அப்படின்னு அர்த்தம். அப்படியே என்ன வந்துடும், அதில் தான் நீங்கள் சைனை இது பண்ணணும். ஆக ஒன்று சைனை மாற்றிட்டு இருக்கேன். இது நார்மல் மல்டிப்ளிகேஷன்ஸ். ரெண்டு மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுறீங்க, மல்டிப்ளை பண்ணுறீங்க. வித் கண்டிஷன் இந்த கண்டிஷன் மல்டி பண்ணணும். அப்புறம் மூணாவதுக்கு இது எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ரோ அந்த தேர்ட் காலம் இதேமாதிரி என்ன பண்ணியிருக்கீங்க, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிருக்கீங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ப்ளஸ் பண்ணுங்கள், மைனஸ் பண்ணுங்கள். அப்படி மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எல்லாமே 0. இதை நான் பண்ணிக்கிறேன் 1 எடுத்துருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்கேன், அட்ஜாயிண்ட் ஏவோட ஏ மல்டிப்ளை பண்ணதில் எனக்கு ஒரு 0 மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு. இது 1. சிமிலர்லி நீங்கள் ஏயோட அட்ஜாயிண்ட் ஏ மல்டிப்ளை பண்ணாலும் என்ன தான் கிடைக்கும், 0 மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஓகே, அதான் நான் என்ன பண்ணிக்கிறேன் 2 எடுத்துருக்கேன். இது என்ன ரெஃபரன்ஸ்னா ஃபஸ்ட் உள்ள மாதிரி தான் செகண்டும். அதில் அட்ஜாயிண்ட் இன்ட்டு ஏ, இங்கே ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ரெண்டுமே ஒன்று தான். அதனால் இதுக்கும் கண்டிப்பாக என்ன தான் வரும், 0 மேட்ரிக்ஸ் தான் வரும். இதை நான் 2 எடுத்துக்கிறேன். அப்புறம் மூணாவது டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சி அதை ஐடென்டி ஆர்டர் ஆஃப் 3 என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணுறோம், முதல்ல ஏ கொடுத்துருக்காங்க, இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சது மட்டும் தான் சைனை மாற்றணும். ஓகேவா, இது ப்ளஸ் இது மைனஸ் இது ப்ளஸ் அப்படிங்கிற கான்செப்ட்டில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நமக்கு என்ன டிட்டர்மினன்ட் தெரியும், மட்டும் டிட்டர்மினன்ட் அப்படின்னா சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டிட்டர்மினன்ட் மறக்கவே கூடாது. டிட்டர்மினன்ட் அப்படின்னா the sum of product of element of any row or column with their corresponding cofactors. இதான் டிட்டர்மினன்ட். அப்படி நான் டிட்டர்மினன்ட் பார்க்க என்ன பண்ணுறேன், ஒவ்வொன்றா எடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன். 8 இன்ட்டு இதுதான் இங்கே இது 8 டோட்டல் நான் எலிமெண்ட் ஆயிரும். இது என்ன பண்ணுறேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுத்து எழுதுறேன். அதேமாதிரி 6 அதை என்ன பண்ணுறேன், எலிமெண்ட் பண்ணி எடுத்து எழுதுறேன். இது டிட்டர்மினன்ட் தான். நான் என்ன பண்ணல, கோஃபேக்டர் கண்டுபிடிக்கல. கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆயிரும், அந்த 8 எழுதக்கூடாது, இதை மட்டும் தான் எழுதணும். இது எழுதி என்ன பண்ணணும், இதுக்கான சைன் அப்ளை பண்ணால் என்ன கோஃபேக்டர் இப்போ நான் கண்டுபிடிக்க டிட்டர்மினன்ட் அப்படின்னா எந்த எலமெண்ட்டோ அந்த எலமெண்ட்டோட அதனுடைய கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர்ஸ். இதனுடைய கோஃபேக்டர்ஸ் எந்த இருக்குது, கரஸ்பாண்டிங் எலமெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். அதோட மல்டிப்ளை பண்ணி எடுக்கணும். ஓகே, எடுக்க சொல்லுவாங்க. ஆன்சர் என்ன வந்ததுன்னா 16 மைனஸ் 16 வருது. 16 மைனஸ் 16 இஸ் ஈக்குவல் டு 0. அப்படின்னா டிட்டர்மினன்ட் இஸ் ஈக்குவல் இங்கே 0 வருது. அப்படின்னா ஒரு டிட்டர்மினன்ட்டோட அதனுடைய ஐடென்டி அப்படின்னா இதில் கண்டிப்பாக என்ன இருக்கும், டயகோனலில் 1 1 வந்துடும். அது ஐடென்டி. இது மல்டிப்ளை பண்ணியா எனிதிங் இன்ட்டு 0
0 தான். அப்புறம் என்ன ஆயிரும்? ஆன்சர் 0 வந்துரும். இது 3. From 1, 2 and 3 நான் என்ன சொல்லிடலாம்னா adjoint A into A is equal to A into adjoint A is equal to determinant A into identity of matrix order 3 சொல்லிடலாம். hence verified. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் இன்னொரு சம்மோட உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். பாய்.